மேகவெடிப்பால் ராமேஸ்வரத்தில் 3 மணி நேரத்தில் 36 சென்டிமீட்டர் அளவுக்கு அதிக கனமழை கொட்டித் தீர்த்தது. பெருமழையால் ராமேஸ்வரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். வங்கக்கடலை ஒட்டியுள்ள ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகவெடிப்பால் வரலாறு காணாத அளவுக்கு அதிக கனமழை வெளுத்து வாங்கியது. அதிகபட்சமாக ராமேஸ்வரத்தில் நேற்று பிற்பகல் 1 மணி முதல் மாலை 4 மணி வரை மட்டுமே 36 சென்டிமீட்டர் அளவுக்கு அதி கனமழை கொட்டியது. தங்கச்சி மடத்தில் 3 மணி நேரத்தில் 27 சென்டிமீட்டர் மழையும், பாம்பனில் 125 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 3 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் மழையும் பதிவானது. இதேபோல மண்டபத்தில் 3 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை வெளுத்து வாங்கியது. ராமேஸ்வரத்தில் நேற்று காலை முதல் மாலை வரையிலான 10 மணி நேரத்தில் மட்டும் 41 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்த நிலையில் கனமழையால் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், மரைக்காயர்பட்டினம், தங்கச்சி மடம் உள்ளிட்ட இடங்கள் வெள்ளக்காடாக மாறின. தொடர் மழையால் தங்கச்சி மடத்தில் பல இடங்களில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியதால் திரும்பிய திசை எங்கும் மழை நீராகவே காட்சியளித்தது. இதேபோல் பாம்பன் அருகே கடற்கரையை ஒட்டியுள்ள சின்னப்பாலம் முந்தன் முனையில் குடிசை பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் செய்வதறியாது தவித்தனர். இதனால் அங்கு வசித்த 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். வீட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. கீழே பெட்டில இருந்து கட்டில் வரை உட்கார கூட இடம் கிடையாது. பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்ப மகால்ல இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். பிள்ளைகளுக்குலாம் அந்த 2 நாள் காய்ச்சல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆஸ்பத்திரிக்கும் கூட போக முடியல, பிள்ளை சாப்பாடு கூட ஆக்க முடியல. ஃபுல்லா தண்ணி, வீடு ஃபுல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதேபோல ராமநாதபுரத்தில் பெய்த கனமழையால் பெருங்குளம் கிராமத்தில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனிடையே மண்டபத்தில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் 10க்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடைந்தன. ஒரு படகை சீர் செய்ய 5 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்பதால் அரசு நிதியுதவி வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் பெய்த அதி கனமழைக்கு மேகவெடிப்புதான் காரணம் என வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். செயற்கைக்கோள் படங்களில் நம்ம எடுத்து பார்க்கின்ற பொழுது மிக குறுகிய இடத்துல இன்டென்ஸ் கிளவுட் டெவலப் ஆகி அப்படி கிழக்கிலிருந்து மேற்க நகர்ந்து செல்றது மேக வெடிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த கிளவுட் பஸ்ட் வந்திருக்கிறது. ராமநாதபுரத்தில் உச்சபட்ச மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்த தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் மழை படிப்படியாக குறையும் என குறிப்பிட்டார். வானிலை படிவங்களை வச்சு பார்க்கும்போது ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும், ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றுதான் அதோட பீக்கா வானிலை படிவுகள் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு. அது இன்று நடந்திருக்கு. நாளையிலிருந்து கொஞ்சம் படிப்படியா மழை குறைந்து ஒரு 2 நாட்களுக்கு மழை வெகுவாக குறையக்கூடிய சூழலுக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தண்ணீர் தேங்கிய இடங்களில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது.